Hello friends, welcome to Mrs. Stitch Blouse. எனக்கு வந்து YouTubeல இருந்து நிறைய கமெண்ட்ஸ் டெய்லரிங் சம்பந்தமா நிறைய கமெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் போடுறீங்க. ஸோ அதே போல் நேற்று வந்து ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 31ஆம் தேதி ஒரு கமெண்ட் வந்திருக்கு. அது என்ன கமெண்ட்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ டேக் இட் ஈஸி திருமதி அப்படின்ற ஒரு யூடியூப் நேமில் இருந்து எனக்கு கமெண்ட் போட்டிருக்காங்க. அவங்க என்ன கமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்டிச் பண்ணாலும் கடன் சொல்கிறாங்க, மணிக்காக நாளைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு இந்த கமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காமனாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு வருத்தமான ஒரு கொஸ்டின் தான். இந்த டெய்லரிங் சம்மந்தமாக இந்த ஃபீல்டில் இருக்கிற வீட்டிலேருந்து தைச்சி கொடுக்குற லேடிஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு கடை வச்சு தைச்சி தரோம் அப்படின்றவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு பொதுவான பிரச்சனை இது. ஸோ இந்த பிரச்சனையை நம்ம எப்படி வந்து எதிர்கொள்ளணும், இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்கு பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லுமே ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவாக இருக்க போகுது. எல்லா விஷயத்துக்கும் ஆரம்பம்னு ஒன்று இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, நீங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு ட்ரெஸ் நீங்கள் தைச்ச ஒரு கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்குறீங்க அப்படின்றவங்களாக இருக்கட்டும், இல்லை நான் வந்து நிறைய ட்ரெஸ் ஒரு 1000க்கு மேலே ட்ரெஸ் வந்து தைச்சிட்டேன், நிறைய கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துட்டேன் அப்படின்றவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் மைண்டில் வந்து ஒரு விஷயத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 100% நம்மளோட உழைப்பு நம்ம கொடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நியாயமான ஒரு ரேட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த கஸ்டமருக்கு நம்மளோட 100% உழைப்பு நம்ம கொடுத்துட்டோமா அப்படின்னு பார்த்து அதில் அந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்களா அப்படின்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண ரேட்டில் ஃபுல் அமௌண்ட் ₹1 கூட குறை இல்லாமல் நீங்கள் அந்த கஸ்டமர்கிட்ட இருந்து வாங்கிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கஸ்டமர் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக நீங்கள் தைச்சது ஓகே அப்படின்னு வர்றாங்கன்னா, நீங்கள் அந்த கஸ்டமரை வந்து கண்டிப்பாக தக்க வச்சுக்கணும். அவங்க தான் வந்து உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. கண்ணீர், வியர்வை, அவமானங்கள் இந்த 3ம் இல்லாமல் கண்டிப்பாக நம்ம ஒரு பிஸ்னஸ் எடுத்து நடத்த முடியாது. பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இந்த 3 விஷயங்கள் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெஸ் நானும் வந்து ஆரம்பத்தில் தைச்சி கொடுக்கும்போது, ஒரு கஸ்டமருக்கு தைச்சி கொடுக்கும்போது நானும் இதை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். யூடியூப்பில் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் போடுறீங்கல்ல, ஸோ அந்த கமெண்ட்ஸில் வர்ற எல்லா பிரச்சனைகளும் நானும் சந்தித்து தான் வந்திருக்கேன். ஸோ இது வந்து பொதுவாக நடக்கிற ஒரு பிரச்சனை. ஸோ இதை வந்து நம்ம பெருசாக மைண்டில் எடுத்துக்க தேவையில்லை. அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்திங்கன்னா, நம்ம 2022 வருஷத்தை எடுத்துக்குவோம். ஸோ 2022 ஃபஸ்ட்டு ஜனவரி 1ஆம் தேதி நான் எடுத்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 5518 ஆர்டர் ஐடி, கஸ்டமர் நேம் வந்து வினிதா. அதே மாதிரி டிசம்பர் 31ஆம் தேதி நான் லாஸ்ட்டாக எடுத்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 10257, கஸ்டமர் நேம் வந்து சந்திரகலா. ஸோ நான் இதுக்கு இடையில் 4739 ஆர்டர்ஸ் வந்து எடுத்து அதை வந்து டெலிவரி கொடுத்துருக்கேன். ஸோ இது 4739 ஒரு 1500 யூனிக் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அவங்க ரிப்பீட்டடாக நிறைய ட்ரெஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ ஆர்டரையும் நான் எடுத்து கஷ்டப்பட்டு வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உழைப்பு, நிறைய வியர்வை, நிறைய அவமானங்கள் எல்லாமே இருக்குது. இந்த 1500 கஸ்டமர்ஸும் என்னையை நம்பி 4739 ஆர்டர்ஸ் கொடுத்து என் கடையில் தைக்க கொடுத்து தச்சும் டெலிவரி வாங்கிட்டு போயிருக்காங்க. ரொம்ப சூப்பராக. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா, எனக்கு வந்து வாழ்வாதாரம் கொடுத்துருக்காங்க. இந்த கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் நான் எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் அது பத்தாது. அடுத்து நான் யாருக்கு நன்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ். எந்த நம்பிக்கையில் என்கிட்ட ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் கிளாஸுமே வந்து, அதாவது ஃபேஷன் டிசைனிங், ஆரி ரெண்டுமே ஃபுல் கிளாஸுமே நான் தான் அவங்களுக்கு எடுக்கணும். ஸோ என்கிட்ட படிக்கணும், நல்லா படிக்கணும் அப்படின்னு 1-to-1 கிளாஸ் ஒருத்தவங்களுக்கும் தனித்தனியாக இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து நான் வந்து சொல்லித்தரேன். ஸோ அந்த மாதிரி கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான் என்கிட்ட வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போன்னு இல்லை, இன்னும் எவ்வளோ நாள் ஆனாலும் நான் இந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு வேறு யாரும் ஸ்டாஃப் போட்டு அந்த மாதிரிலாம் எடுக்கிறதில்ல, ஃபுல்லுமே நானே எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி என்கிட்ட ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ஸ்டூடெண்ட்ஸையும் மேனேஜ் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா நான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கிளாஸ் எடுக்கும்போது, ஒவ்வொரு ட்ரெஸ் தைக்கும் போதும் எல்லா ட்ரெஸ்ஸுமே டிஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் தைச்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட் தைக்கும்போது அதில் நிறைய டவுட்ஸ் வரும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் ஆயிரக்கணக்கான டவுட்ஸ் கேட்பாங்க. ஸோ எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணி அவங்க வந்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் நல்ல பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்கில், பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கில் வந்து அவங்கள தைக்க வைக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு பின்னாடி நிறைய உழைப்பு, நிறைய தியாகங்கள் இருக்குது. ஸோ இந்த 2022 அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸை மேனேஜ் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய பங்கு வகிக்குது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய கஸ்டமர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த 2022 உங்களோட சப்போர்ட் இல்லாமல் என்னால் இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது. இதே போல் 2023 உங்களோட ஃபுல் சப்போர்ட் எனக்கு தேவை. தேங்க்யூ.